குட் பேட் அக்லி திரைப்படத்தில் உள்ள இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த தடை உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் தொடர்ந்து சேர்க்கப்பட்டு வருவது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு நோட்டீஸ் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த அவமதிப்பு நோட்டீஸ்ல இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நடிகர் அஜித் நடிப்புல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல குட் பேட் அக்லி படம் சமீபத்தில் வெளியாச்சு. இந்த படத்துல சகலகலா வல்லவன் படத்துல இடம்பெற்றிருந்த இளமை இதோ, அதே போல நாட்டுப்புற பாட்டு படப்பாடல் ஒத்த ரூபாய் சாரன், பழைய விக்ரம் படத்தில் இடம்பெற்றிருந்த என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதாக கூறி 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இளையராஜா தரப்புல பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இதன் பின்னர் இந்த பாடல்களை இந்த படத்துல பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இசையமைப்பாளர் இளையராஜா தரப்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த படத்துல இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த இடைக்கால தடை உத்தரவை மீறி பாடல்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறி இளையராஜா தரப்புல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.